பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டைக்கு வருகை தந்து அவர் நேற்று பேசுகிற போது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக அணியினுடைய கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் என்று சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தனித்த ஆட்சி என்பது அமைக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த லாவணி கச்சேரி என்பது பல மாதங்களாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. முதல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து அமைக்க போறது கூட்டணி ஆட்சியா அதிமுகவுடைய தனித்த ஆட்சியா என்கிற பிரச்சனைக்கு முதல்ல அவங்க தீர்வு காணணும். ஏன்னா இதுவரைக்கும் தமிழகத்தினுடைய வரலாற்றில் கூட்டணி ஆட்சி என்பதே இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. அது கிட்டத்தட்ட 60களுக்கு முன்பாக முதல் சட்டப்பேரவை தேர்தல் 52 நடந்த போது ஆட்சி கூட்டணி ஆட்சி என்பது இருந்தது தவிர அதற்கு பிறகு தனி பெரும்பான்மையுடன் தான் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் தனித்த ஆட்சி என்பதுதான் தமிழகத்திலே வரலாறாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது பிஜேபி தமிழகத்தில் உள்ளே புகுந்து அதிமுகவை கைப்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் தைரியமாக நாங்கள் கூட்டணி ஆட்சிதான் என்று அவர்கள் பிஜேபியினர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் தனித்த ஆட்சி அமைக்கப்படும் என்பதற்கான அறிவிப்பை இவர் வெளியிட்டிருக்கிறாரு. அப்படின்னா எப்படி 2 பேரும் தேர்தலில் சேர்ந்து நிற்க முடியும் என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி என்பது எழுகிறது. முதல்ல ஆட்சி தனித்த ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்பதை 2 பேருமே முடிவுக்கு வராத நிலையில எப்படி அவங்க சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க, மக்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க என்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்பது எழுந்திருக்கிறது. நேற்றைய கூட்டம் இந்த சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது என்பதுதான் அதை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல விரும்புறது. இப்ப காங்கிரஸ் மாநிலம் எம்பி வரணும், ஜோடங்கர் வரணும், அதிகார பதவியை பத்தி விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப பேட்டி கொடுத்துருக்காங்க. கூட்டணி இல்லாம ஆட்சி இல்லை தமிழ்நாட்டில். இல்ல, அதற்கான அவசியம் 2026 தேர்தலில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. தனி பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு தான் 2020 தேர்தல். அதாவது தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால்தான் கூட்டணி ஆட்சி என்பதை பற்றியே பேச முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை இருக்காது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா அவங்க? அப்படி ஒரு நிலைமை வந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதவில்லை. தனி பெரும்பான்மை கிடைத்ததற்கு பிறகு எதற்காக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும்? இந்த கேள்வியை தான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.